ஆர்ஜே மீடியா செய்திகள். ஆர்ஜே மீடியா ஊடக வலையமைப்பின் 6 வருட பூர்த்தியும் கௌரவிப்பு நிகழ்வும். முயற்சிக்கு என்றும் முதலிடம் என்ற நோக்கில் கடந்த 6 வருடங்களாக பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்து வரும் ஆர்ஜே மீடியா ஊடக வலையமைப்பின் 6 வருட பூர்த்தியும் கௌரவிப்பு நிகழ்வும் இன்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அதன் பணிப்பாளர் AM இன்சாப் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை மற்றும் கலாச்சார பீடத்தின் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் MM ஃபாசில் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் கௌரவ அதிதிகளாக இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ரிஸ்வி மஜீதி, வைத்தியர் B கிரிம்சான், சிரேஷ்ட வானிலை அதிகாரி சாலிஹேன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமிஹா ஜபீர் மற்றும் சாய்ந்தமருது பிரதேச கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரஸ்மி மூசா, தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் சிரேஷ்ட முன்னாள் விரிவுரையாளரும் சிரேஷ்ட உளவியல் ஆலோசகருமான அஸ்மியா ஷஹீத், விரிவுரையாளர் ரமிசா கான், சிரேஷ்ட ஊடகவியலாளர் இர்ஷாத் ஏ காதர், மேலும் விசேட அதிதிகளாக வசந்தம் தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் M கவிதா பாரதி, ஆய்வாளர் ஹென்றி மிச்சல், வசந்தம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் தயாரிப்பாளருமான AM அஸ்கர், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் செய்தி வாசிப்பாளர் தீபதர்ஷினி, சக்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஷவுகி, ஊடகவியலாளர் கியாஸ் ஏ புகாரி மற்றும் சிக்னேச்சர் குளோ நிறுவனத்தின் பணிப்பாளர் SH இஸ்ரத் ரிஜா இன்னும் பல அதிதிகள் நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பித்திருந்தனர். நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அதிதிகளுக்கு அவர்களின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் சிறப்பு கௌரவம் அளிக்கப்பட்டதுடன் ஆர்ஜே மீடியாவின் 6 வருட பூர்த்தி விழாவுடன் உறுப்பினர்கள் கௌரவிப்பு, ஊடக கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு, மேலும் மருதாணி போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் கௌரவிப்பு, 1 வருட காலமாக நடைபெற்ற அறிவிப்பாளர் குரல் மகுடம் போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்ற அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த AC ஹதீகா சனானிஸ் குரல் மகுடம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் ஏனைய வெற்றியாளர்களும் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் வணிகத்துறையில் சிறப்பு சாதனைகளை படைத்தவர்களுக்கான பிசினஸ் எக்ஸலன்ஸ் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.